அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் உங்களோட காதல் உங்களை பற்றி என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டே ட்ரீமாகவும் இருக்கலாம், அவங்க காண்ற கனவாகவும் இருக்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அவங்க கனவை பற்றி அப்படின்னு கேட்கலாம். ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட பர்சன் அவங்கள பற்றி என்ன கனவு கண்டுட்டு இருக்காங்க? வாட் இஸ் தேர் ட்ரீம்? வாட் இஸ் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ட்ரீம்? கலெக்டிவோட பர்சன் அவங்கள பற்றி என்ன கனவு கண்டுட்டு இருக்காங்க? வாட் இஸ் தேர் ட்ரீம் ஸ்பிரிட்ஸ்? கலெக்டிவோட பர்சன் என்ன கனவு கண்டுட்டு இருக்காங்க? யூனியன். இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க காண்ற கனவு என்ன அப்படின்னு. அழகான ஒரு அந்த அவுட்லைன் மட்டும் இருக்குது, சில்லோட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும் இருக்குது. பட் எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். சோல்மேட், நீங்கள் தான் அவங்களோட சோல்மேட். இதை பற்றி தான் அவங்க கனவு கண்டுட்ருக்காங்க. யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன் ஸ்பிரிட். பிலீவ் திஸ் அண்ட் தே வில் மேனிஃபெஸ்ட் ஃபிசிக்கலி. ஸோ அதை நம்ப சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் அவங்களோட ஃபிசிக்கலாக இல்லை, ஆனால் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட இருக்க மாதிரி தான் அந்த கனவு தான் கண்டுட்ருக்காங்க. என்னோட சோல்மேட் நீ எப்போவுமே என் கூட இருக்க மாதிரி தான் நான் என் வாழ்க்கையவே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அ ஸ்வீட் சோல். ஸோ பார்ப்போம் வேறு என்ன கனவு வெளியில் வருது அப்படின்னு. ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட பர்சன் கலெக்டிவை பற்றி காணும் கனவு என்ன? கலெக்டிவோட பர்சன் கலெக்டிவை பற்றி என்ன கனவு கண்டுட்ருக்காங்க இப்போது? வாட் இஸ் தேர் ட்ரீம்? வாட் இஸ் தேர் ட்ரீம் ஸ்பிரிட்ஸ்? ஃப்யூச்சர், ட்ரெடிஷன், கிரியேட் இன் ட்ரெடிஷன் ஃபார் டூ, கண்டினியூ இன் த ஃப்ளேம் ஆஃப் லவ். அவங்க என்ன கனவு கண்டுட்ருக்காங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் போகணும் அப்படின்றது தான் அவங்களோட கனவாக இருக்குது. இதுக்கு உங்களுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ். நீங்கள் தான் அந்த ட்ரெடிஷனே க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் க்ரியேட்டரிங்க. இது நீங்கள் உங்கள் பர்சன் ரெண்டு பேரும் யாருமே இல்லாத ஒரு அழகான ஒரு இயற்கை பலம் செறிந்த ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஒரு மந்தஹாச சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்ருக்கீங்க. அது ரொம்ப டல், பட் அதே சமயம் ஒரு வார்ம் எனர்ஜி கொடுத்துட்ருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேக்ரவுண்ட் ரொம்ப பிங்கிஷாக. பிங்க் ஆல்வேஸ் அபவுட் லவ். ஸோ ரொம்ப ரொமாட்டிக் மூடில் இருக்கீங்க. ஸோ இல்லை, நான் எண்ணங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்கக்கூடாது. திஸ் இஸ் ட்ரீம் லேண்ட், லாலா லேண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க பிரபஞ்சம், உங்கள் பர்சன் என்ன கனவு கண்டுட்ருக்காங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தையே சிருஷ்டிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தோட ரூல்ஸோடு அது ஒத்து போகணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சில ரூல்ஸ், ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ். அது ரொம்ப ரகசியமாக இருக்கும். அது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரூல்ஸ். ஆனால் அது ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. இது எதுக்காக அப்படின்னா, உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, சோல்மேட் ஜேர்னி, அந்த ஜேர்னியை ரொம்ப அழகானதாக, ரொம்ப அர்த்தமுள்ளதாக, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக மாற்றிக்கிறதுக்காக தான். ஸோ இதை பற்றி தான் அவங்க ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும், அவள் வந்த வாட்டி, இல்லைனா உங்கள் பர்சன் வந்த வாட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேர்ந்து செய்யணும், நம்ம இப்படி இந்த இடங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நிறையா ட்ரீம் இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க கனவு உலகத்தில் உங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட பர்சன் அவங்கள பற்றி என்ன ட்ரீம் பண்ணுறாங்க? வாட் இஸ் த ட்ரீம் அபவுட் கலெக்டிவ்? என்ன ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க? இது நியர் ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் யூனியன் எனர்ஜியில் இல்லை, பட் கூடிய சீக்கிரம் அது நடக்கும். கலெக்டிவோட பர்சன் அவங்கள பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க ஸ்பிரிட்ஸ்? ப்ளீஸ் வாட் இஸ் தேர் ட்ரீம்? வாட் இஸ் தேர் ட்ரீம்? கலெக்டிவ் பர்சனோட கனவு என்ன? கலெக்டிவ் பர்சனோட கனவு நிறையா இருக்குது. இங்கே ரொம்ப ஆழமாக இங்கே பாருங்கள். நான் கொஞ்ச நேரம் ஆழமாக போக ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ கனவு வச்சுருக்காங்க. ஸோ டெய்லி உங்களை பற்றி கனவு கண்டுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இதுக்கு மட்டும் போகலாம். ஸோ அவங்க சோலை ரிப்பேர் பண்ண வந்தவங்க நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேர்ஃபுல்லி மென் த கிராக்ஸ் இன் த ரிலேஷன்ஷிப், ரிஸ்டோரிங் பாஸ்ட் பியூட்டி. இது அப்படி தான் அவங்க இது உங்கள் கனெக்ஷனுக்குள்ளே இருக்க கிராக் கிடையாது. பட் இந்த ரெண்டு கார்டை நான் எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும். அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன குறைகள், அவங்க வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வந்த பழைய விஷயங்கள், அது எல்லாத்தையுமே அப்படியே அழகாக நீங்கள் இந்த சைனீஸ் ட்ரெடிஷனில் இருக்க மாதிரி அந்த உடஞ்சி போன பாத்திரத்தை தங்கம் போட்டு ஒட்டுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு கிடைச்ச தங்கம். அவங்க வாழ்க்கையில் அங்கங்கே செதஞ்சு போன சில விஷயங்களை உங்களோட காதல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் ஒட்டி அதை முன்னாடி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அவங்க. நீங்கள் அவங்களோட சோலை ஒன்றா கொண்டு வந்துட்டீங்க, அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க உங்களை. அந்த கனவு அவங்களுக்கு இருக்குது. என்னோட உடைந்து போன பாகங்களை ஒட்ட வைக்க வந்த காதல் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்புறம் வந்து ட்ரெஷர் எவ்ரி ஷேர்ட் மெமரி ஷைனிங் லைக் ஜுவல்ஸ். அவங்களோட கனவு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் பற்றியும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் யோசிச்சுட்ருக்காங்க, டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சந்தித்த நீங்கள் கடந்து வந்த தருணங்கள் எல்லாத்தையுமே வந்து மண்டையில் ஓட்டி பார்த்துட்டே இருக்காங்க. இட்ஸ் லைக் இன்னைக்கு அன்னைக்கு நான் பார்த்தபோது இப்படி நடந்தது, இப்போ அப்படி நடந்தது அப்படின்னு சில விஷயங்கள் வந்து அவங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து அவங்க இட்ஸ் லைக் டே ட்ரீமிங். திரும்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சன் அவங்கள பற்றி என்ன ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க? வாட் இஸ் தேர் ட்ரீம் அபவுட் கலெக்டிவ்? கலெக்டிவோட பர்சன் அவங்கள பற்றி என்ன ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க? வாட் இஸ் தேர் ட்ரீம்? அவங்க உலகம் நீங்கள் தான், முடிஞ்சு போச்சு, கேள்வியே கேட்காதீங்க, ஓடி போயிடுங்கன்றாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க, யூ ஆர் மை ஸ்வீட்டி பை. மேபி உங்களுக்கு காஃபி டீ ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம். மேபி ஸ்நாக்ஸ். அவங்க காஃபி டேட் உங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் உங்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பீங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா அந்த ட்ரீம் அந்த மொமெண்ட் அவங்க வந்து திரும்ப திரும்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. அது அவங்க கனவுல வருது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் பசில் ரொம்ப சீக்ரெட்டிவான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இதையே தான் திரும்ப திரும்ப யோசிக்கிறனால இதுதான் அவங்க கனவுல வந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, காஃபி டேட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி கூப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டே ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க. மேபி இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் எங்கேயாவது மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட்டை வந்து அவங்க யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில். ஈவன் இஃப் தேர் வாஸ் நாட் கிராவிட்டி ஆன் எர்த் ஐ வுட் ஸ்டில் ஃபால் ஃபார் யூ. இது வந்து அவங்க எப்படி விழுந்தாங்க அப்படிங்கிறத தான் அவங்க வந்து ரொம்ப அழகாக சிரிச்சுட்டே ஒரு மந்தஹாச புன்னகையோடு யோசிச்சுட்ருக்காங்க. நான் எப்படி விழுந்தேன், நான் எப்படி இவளுக்காக விழுந்தேன், ஏன் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஜெண்டர் மாற்றி சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப யோசிச்சுட்ருக்காங்க. தே ஆர் டே ட்ரீமிங் அபவுட் இட். ஸோ பார்க்கலாம் அவங்கள பற்றி வேறு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளஸ் கலெக்டிவோட பர்சன் கலெக்டிவை பற்றி என்ன ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க? வாட் இஸ் அ ட்ரீம்? கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுறது பற்றி தான் டே ட்ரீம் பண்ணிருக்காங்க, இல்லைனா கனவு கண்டுருக்காங்க. மேபி கனவில் நீங்கள் போய் அவங்ககிட்ட லொட நிறைய பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தெரில. ஸ்பீக் யுவர் மைண்டு. நீங்கள் ரொம்ப போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக, அதுதான் அவங்களோட ஒரு புரிதல். அதை பற்றி தான் அவங்க நிறைய யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத விட அதுதான் இட்ஸ் லைக் டே ட்ரீமிங். உங்க ஒரு காஃபி டேட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நான் எப்படி அவகிட்ட பேச போகிறேன், நான் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நீங்கள் ரொம்ப டக்குன்னு எல்லாம் சொல்லிடுவீங்க, மறைக்க மாட்டீங்க அப்படின்ற அவங்களுக்கும் தெரியும். ஸோ நான் எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறேன், நான் எப்படி இந்த உண்மைகள் சில விஷயங்கள் ஏன் வாழ்க்கையில் கடந்து வந்த விஷயங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு புயல் மாதிரி, எவ்வளோ புயல் அடித்தாலும் நீங்கள் அசைய மாட்டீங்க. நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் இந்த சூறாவளி மாதிரி. ஆனால் வந்து சூறாவளி கிளப்பி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே உட்காந்துட்ருக்கீங்க. என் வாழ்க்கையை வந்து நிலக்கொலையை வச்சுட்டு எங்கே போனேன் அப்படின்னு அவங்க ரொம்ப செல்லமாக அவங்கள கடிஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க ரொம்ப அழகாக யோசிச்சு மேபி சிரிச்சிட்டு இருக்க விஷயம், இல்லைனா வந்து நீங்கள் எப்போவுமே அவங்க மண்டையில் இருந்துகிட்டே இருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சன் அவங்கள பற்றி என்ன ட்ரீம்? ரொம்ப ஸ்பெசிஃபிக் 5 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் இல்லாத நாட்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமான நாட்களாக இருக்குது. இட்ஸ் லைக் அவங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சமே இல்லை, ரொம்ப குளிரில் வாடன மாதிரி இருக்குது. நீங்கள் இல்லை அப்படிங்கிற அந்த பிரிவு வந்து அவங்கள ரொம்ப பாதிக்குது. அதனால தான் ரெப்பிட்டேட்டிவாக வந்து உங்களை பற்றியே அவங்க ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. 2 ஆஃப் வான்ஸ் அதான் பிளான் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட ஃப்யூச்சர் அவங்க பிளான் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம். நெக்ஸ்ட் எங்கே போகலாம், அவங்க மொபைல் வச்சு கையில் வச்சுட்டு யோசிச்சுட்ருக்காங்க, எப்படி கால் பண்ண போகிறேன், எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறேன். ரொம்ப 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 ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இது. பார்த்திங்கன்னா அவங்க கைகளில் வந்து ஒரு மொபைல் இருக்குது, அவங்க வந்து கடலை நோக்கி பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ எங்கே எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா அவங்க வீடு ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா பீச் போகிற சமயங்களில் உங்கள் நினைவுகள் அதிகமாக வரதா இருக்கலாம், இல்லைனா இதை பற்றி தான் அவங்க ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க. ப்ளீஸ் வாட் இஸ் அ ட்ரீம்? ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், Magician. What is their dream? Ace of Pentacles, reversal energy. What is their dream, spirits?
Ace of Pentacles, reversal energy. Please clarify this Ace of Pentacles. என்ன ட்ரீம் அது? Wheel of Fortune, 9 of Wands. மேபி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை, உங்ககிட்ட பேசுகிற சந்தர்ப்பத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை, பேசுகிற சந்தர்ப்பத்தை, இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் விஷயத்த சொல்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க அவங்க. நேரம் கூடி வந்துச்சு, அந்த ஒரு சாங் கூட இருக்குல்ல, நேரம் கூடி வந்த வேலை நான், அந்த எனக்கு லிரிக்ஸ் சுத்தமாக மறந்து போச்சு. வாயை மூடி வைத்த கோழை அப்படின்னு ஏதோ ஒரு சாங் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சந்தர்ப்பம் ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தா, இல்லைனா கொஞ்சம் தைரியத்தோடு மூவ் பண்ணியிருந்தா, அவங்கக்கிட்ட பேசியிருந்துருக்கலாம். இல்லைனா வந்து உங்களை இந்த மாதிரி காஃபி டேட்டுக்கு அவங்க கூப்பிட்டுருந்துருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக வந்து சொதப்பிட்டியே அப்படின்ற மாதிரி. அதனால தான் இப்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. மேபி இதை அவங்க திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருக்காங்க. அந்த அந்த மொமெண்ட்டில் அப்படி போயிருந்தேனா, இப்படி போயிருந்தேனா, அங்கே போய் சொல்லியிருந்தேனா, இந்நேரம் அவள் என் கூட இருந்திருப்பா, இந்நேரம் நான் இங்கே போயிருப்பேன், எங்காவது போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்க திட்டின்னு இருக்காங்க. 9 of Wands. நீங்கள் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டட், உங்ககிட்ட வந்து எந்த தடையும் இல்லைன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். யூ ஆர் ஸோ ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, லிபரல். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே ஃபீல் பண்ணல. நீங்கள் நோ பிளாக்கேஜ். அவங்கன்னா நீங்கள் இப்படி தான் 2 கரம் வச்சு வெல்கம் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி, உங்களை ஒரு மெஜிஷியன் மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. உங்ககிட்ட எல்லா டூலும் இருக்குது. யூ ஆர் ஸோ ஹாப்பி. நான் எப்படி இவர்களை போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை வேறு மிஸ் பண்ணிட்டேன், இனி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அவங்க இப்போதைக்கு டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுதான் அவங்க திரும்ப திரும்ப பகல் கனவு, இல்லைனா வந்து இந்த பகல் கனவு தான் அவங்களுக்கு வந்து ராத்திரியிலே வந்து தொல்லை பண்ணுது. பட் சச் அ பியூட்டிஃபுல் ட்ரீம். இதுதான் அவங்க திரும்ப திரும்ப உங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்க ஒரு எனர்ஜி. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.